இன்று கபாலி படம் வெளியாகியுள்ளது. அதனுடைய விமர்சனத்தை பார்ப்போமா நண்பர்களே? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ரஞ்சித் இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணனின் இசையில் முரளியின் ஒளிப்பதிவில் கபாலி. இப்படத்தின் கதையை மேலோட்டமாக பார்த்தால் 25 வருட சிறை வாழ்க்கையை முடித்துவிட்டு சிறையிலிருந்து வெளியே வருகிறார் ரஜினி. வெளியே வரும்போதுதான் தெரிகிறது அவர் தமிழர்களுக்காக போராடி சிறை சென்றிருக்கிறார் என்பது. மேலும் இந்த 25 வருடங்களில் நடந்த மாற்றங்களை ரஜினியிடம் அவரது நண்பர் விளக்கி கொண்டே வருகிறார். இதுதான் படத்தின் முதல் காட்சியிலிருந்தே வருகிறது. அப்போது 43 என்ற கேங்ஸ்டர் கும்பல் மாணவர்களை போதை மருந்துக்கு அடிமையாக்கி இருப்பதையும் கொலை கடத்தல் வேலைகளை செய்வதையும் ரஜினியிடம் கூறுகிறார் அவரது நண்பர். பின்பு ஃபைட் சீன் வருகிறது. கபாலி என்ற பெயரில் போதை மருந்துக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு கூடம் நடத்தப்பட்டு வருகிறது. அதில் ஆசிரியராக கலையரசன் இருக்கிறார். பின்பு பிளாஷ்பேக் காட்சியில் ரஜினி ஜெயிலுக்கு போகும்போது நடந்த சம்பவங்கள் காட்டப்படுகிறது. பிறகு ரஜினி எப்படி கேங்ஸ்டர் ஆனார் என்பது தெரிய வருகிறது. இறுதியில் ரஜினி தனது மனைவியையும் குழந்தைகளையும் கண்டுபிடித்தாரா, வில்லனின் அராஜகத்தை அடித்து ஒடுக்கினாரா என்பதுதான் மீதி கதை. படத்தின் மிகப்பெரிய பலமே சூப்பர் ஸ்டார் தான். வழக்கமான மாஸ் காட்சிகள் மட்டுமல்ல, சென்டிமெண்ட் காட்சிகளிலும் வெளுத்து வாங்கி இருக்கிறார். ஆரம்பத்தில் சிறைச்சாலையிலிருந்து வரும்போதே மாஸ் காட்டியிருக்கிறார். இவர் படத்தில் பேசும் முதல் டயலாகே மகிழ்ச்சி என்பதுதான். ரஜினியின் நண்பராக வரும் ஜான் விஜய் நடிப்பில் அசத்தி இருக்கிறார். இவருக்கான வசனங்களும் மிகவும் யதார்த்தமாக அமைத்திருக்கிறார்கள். தன்சிகாவுக்கு இப்படத்தில் மாறுபட்ட கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. மிகவும் ஸ்டைல் மற்றும் அழகான பெண்ணாக காட்டியிருக்கிறார்கள். கிஷோர் இப்படத்தில் மிரட்டலான வில்லனாக வந்திருக்கிறார். உடையில் ஹைடெக் வில்லனாக தெரிந்தாலும் லோக்கல் ரவுடி போலதான் நமக்கு தெரிகிறார். சூப்பர் ஸ்டாரின் மனைவியாக வரும் ராதிகா ஆப்தே தனது கதாபாத்திரத்தை உணர்ந்து சிறப்பாக நடித்திருக்கிறார். 43 கேங்கின் தலைவராக வரும் மலேசியா நடிகர் வின்ஸ்டன் ஷா தோற்றத்திலேயே மிரட்டுகிறார். இவருக்கும் ரஜினிக்கும் இணையான மாஸ் காட்சிகள் அமைத்திருக்கிறார் இயக்குனர் ரஞ்சித் ரஜினிக்கு ஏற்ற கதையை எடுத்து அதை தனது பாணியில் உருவாக்கி இருக்கிறார். படத்துக்கு மிகப்பெரிய பலமே யதார்த்தமான வசனங்கள் தான். ஆங்காங்கே ரஜினி பேசும் வசனங்கள் பஞ்ச் டைலாக்காக இல்லாவிட்டாலும் ரசிகர்களை விசிலடிக்க வைத்துள்ளது. ஆனால் குறிப்பிடத்தக்க வகையில் ஒரு சில காட்சிகளில் படத்துக்கு தொய்வு இருக்கிறது என்பதையும் நாம் ரஞ்சித் இயக்கி இருந்த 2 படங்களிலுமே அவருடைய பெயரை நாம் சொல்லும்படியாக இருந்தது. ஆனால் கபாலி படம் முழுக்கவே சூப்பர் ஸ்டார் பெயரை மட்டுமே நாம் குறிப்பிடும் அளவுக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு ரஞ்சித்தின் பங்கு இதில் குறைவுதான் என்பதை நாம் மறுக்க முடியாது. சந்தோஷ் நாராயணனின் இசையில் ஏற்கனவே பாடல்கள் ஹிட்டாகி இருந்தாலும் திரையில் பார்க்கும்போது அந்த பாடல்களுக்கு மீண்டும் ஜீவன் பிறந்திருப்பது போல் உள்ளது. பின்னணி இசையும் மிரட்டலாக அமைத்திருக்கிறார். முரளியின் ஒளிப்பதிவு மலேசியாவை அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கிறது. செட்டில் எடுக்கப்பட்ட காட்சிகள் மிகவும் தத்ரூபமாகவும் தெரிகிறது. மொத்தத்தில் கபாலி ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி. மேலும் உங்களை வேறு ஒரு பட ரிவ்யூவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.